இன்னும் டிடெக்ட் பண்ணல கைஸ். நம்ம போன ரோட்டே இன்னும் அந்த மேப் டிடெக்ட் பண்ணல. ஸோ மேப்பெல்லாம் போட்டுட்டு இந்த ரோடை நம்பி வராதிங்க. பார்த்தீங்களா, எந்த வேவுமே உங்களுக்கு வந்து தெரியல. ஜஸ்ட் நாம் எங்கேயோ ஒரு சென்டர் இதில் போய் இருக்கா மாதிரி தெரியுது புதற்குள்ளே. ஆக்சுவலாக இந்த ரோடு இப்படி தான் வந்து போகும். ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எங்கே போய் ஜாயின் ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆகுது. கீழே அங்கே எண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த ரோட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் இப்படி போனோன்னா இந்த சைடு இப்படி ஏறி போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே முன்னாடி ஹோண்டா ஷோரூமுக்கு முன்னாடி நம்ம வந்து பாய்ஸ் பின்னாடி வராங்க. என்ன தெரியும் அவனுக்கு இந்த சைடு வண்டி வருதா இல்லையான்ட்டு. அப்படியே ரிவர்ஸில் வரோம். நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும்னா அது வேறு விஷயம். இப்போ இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த ஹைவே நமக்கு வந்து கிடச்சிரும். ஹைவேல சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அந்த கிரேன் பார்த்தோம்ல, அது இந்த சைடு தெரியுது பாருங்கள். இது நேராக போய் நம்ம NE7, அதாவது ஹொஸ்கோட்டையிலேருந்து சென்னைக்கு கனெக்ட் பண்ணுறாங்களா, அந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இல்லைன்னா நான் சொல்லலை. ஒரு நாள் வந்து இந்த ரோடில் ஃபுல்லாக போய் ரோடு எந்த அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு அது எல்லாமே வந்து பார்ப்போம். ட்ரோன் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த ஷாட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு. சூப்பரான ஒரு வியூவாக. இங்கே வருது பாருங்கள், அந்த பிரிட்ஜு வந்து இங்கே போய் ஜாயின் ஆகும் நம்மளுக்கு. கொஞ்சம் சென்டர் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் குளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு லெவல் பண்ணி ரோடை கொஞ்சம் கண்டிஷன் கிடையாது லேட்டாகும்னு சொல்லிட்டு இங்கேயோட அந்த ரோடு வந்து முடிச்சுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டபிள் இப்போ காமிச்சலாம், அந்த இடத்துல போய் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகும். தலைவன் வேறு மண்ணை தூவி விட்டே போகிறானே. பின்னாடி வீல் அப்படியே ஸ்லைட் ஆகுது பாருங்க டேர்ன் ஆகும்போது. இங்கே நம்ம மேலே ஏறணும். ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் வந்து இப்படி தான் வந்து போக போகுது நம்மளுக்கு. மேலே ஏறந்தும் ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்டடான ஹைவே நம்மளுக்கு வந்து தெரியுங்க. வேலை ஒன்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கலையாட்டிருக்கு. மேபி சண்டே அவங்களுக்கு லீவ் இன்னைக்கு, மேபி இருக்கலாம். புகையை வாரி அடிச்சுட்டு போகிறானே. மேலே வந்துட்டோம் பாருங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரோடு ஏரியாவுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம அட்வென்ச்சர் தானே வச்சுருக்கோம். இந்த வழியே ஏறி போயிடுவோம் மேலே. பாருங்கள், இதுதான் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டர் ரோடு. ஐயோ, அந்த அக்கா 2 கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. யாருக்கு தெரியும் அந்த கயிறை பிடிச்சிட்டு போதா மாடு அப்படியே வருதான்ட்டு. எவனா ஸ்பீடாக வந்து விட்டான்னு என்ன அது கவருது. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வேவா இல்லை சேட்டலைட் டவுன் ரிங் ரோடா, அந்த ரோடு. ஆக்சுவலாக நம்ம நைஸ் ரோடு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். சென்ட்ரலில் இவ்வளோ பெரிய மீடியன் நைஸ் ரோடும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் வந்துருக்கும். இது 6 லேன் தான் நினைக்கிறேன். இந்த சைட் 3, அந்த சைட் 3. இங்கேயும் பாருங்கள் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேகடிங்க ஓரளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பாதி பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நேராக நம்ம பெங்களூர் அவுட்டரில் போய் ஜாயின் ஆகும் ரோடு. அதுக்கப்புறம் நம்ம அந்த NH 844 எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம்ல, அங்கங்கே கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டு வந்துருப்பாங்க. அதுவும் இந்த ரோட்டை சம்மந்தப்பட்டது தான். யூகாலிப்டஸ் ட்ரீ. ஆக்சுவலாக ஒசூர் சைடு வந்து இந்த மாதிரி மரங்கள் வந்து நிறைய இருக்கும். ஓகே கைஸ், மேப்பில் இந்த ரோடு வந்து தெரியுதான்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் ஒசூருக்கு. மேப் ஓப்பன் பண்ணி பார்ப்பலாமா?
பார்க்கலாமா இந்த ரோடு நம்மளுக்கு வந்து காட்டுதான்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குன்னு அதை டிடெக்ட் பண்ணதான்னு தெரியல ஃபஸ்ட்டு. இப்போ மாலூர் வழியாக போகணும்னு நினைக்கிறேன். மாலூர், பாகலூர் அந்த வழியாக போய் ஒஸ்கோட்டையில், இங்கே ஒஸ்கோட்டை இருக்குது பாருங்க, இங்கே போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மேப் வந்து இந்த ரோட்டை இன்னும் டிடெக்ட் பண்ணல கைஸ். நம்ம போன ரோட்டே இன்னும் அந்த மேப் டிடெக்ட் பண்ணல. ஸோ மேப்பெல்லாம் போட்டுட்டு இந்த ரோடை நம்பி வராதிங்க. பார்த்தீங்களா எந்த வேவுமே உங்களுக்கு வந்து தெரியல. ஜஸ்ட் நாம் எங்கேயோ ஒரு சென்டர் இதில் போய் இருக்கா மாதிரி தெரியுது புதருக்குள்ளே. ஆக்சுவலாக இந்த ரோடு இப்படி தான் வந்து போகும். ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எங்கே போய் ஜாயின் ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மேப்பே காட்டாத ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ டேஞ்சர்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டட் ரோடை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு நோன் ரூட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து திரும்பி போயிடுவோம். ஒரு நாள் இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு ரோடு எவ்வளோ தூரம் போகிறது சேஃபாக என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் இந்த ரோடு வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then bye from Krish Views.